ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து திமுக, அதிமுக, தினகரன் இந்த 3 கட்சியுமே அந்த தொகுதிக்கு தகுந்த வேட்பாளரை களமிறக்கணும் அப்படின்னு தீவிர ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. தினகரன் ஏற்கனவே வேட்பாளர் யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்களாம். ஜனவரி 4ஆம் தேதி அறிவிக்க இருக்காங்க. இப்ப தினகரன் சைட்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு. திருவாரூர் இடைத்தேர்தலில் தினகரன் தரப்புலேருந்து 2 பேர்த்த வேட்பாளராக அறிவிக்க இருக்காங்களாம். ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் ஒருத்தரோட பேரை தான் வேட்புமனுல குறிப்பிட போறாங்க. ரெண்டாவது காமராஜ் அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூர் இடைத்தேர்தல் குறித்து எடப்பாடி பழனிசாமி தினகரனுக்கு எதிராக செயல்படுறதா நினைச்சு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களோட வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து அறிவிச்ச வேட்பாளரான காமராஜ் திருவாரூர் இடைத்தேர்தலில் தினகரன் சார்பாக போட்டியிடுவாங்க. இதன் மூலமா இனிமே வரக்கூடிய இடைத்தேர்தலில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை வேட்பாளராக அறிவிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தினகரன் முடிவு பண்ணிடுவாங்களாம். ஏன்னா ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னாலும் அவங்களோட வேட்புமனு தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு பல தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களை இனிமே வரக்கூடிய தேர்தலில் நிக்க வைக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த திருவாரூர் இடைத்தேர்தலில் ஒரு ட்ரையலா தினகரன் பார்க்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தினகரன் இடைத்தேர்தல் குறித்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் தொகுதியில் திமுகவே தோற்கடிச்சு காட்டுவேன் அப்படின்னு குறிக்கோளாக இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.